வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில தமிழ் வருஷப்பிறப்புக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் பலாப்பழ கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. பலாப்பழ கேசரிக்கு நல்ல பழுத்த பலாப்பழம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்ல தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் பலாப்பழம், 1/2 கப் ரவையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ. இந்த கடாயில் நான் முந்திரி பருப்பும் ரவையும் வறுத்தேன். அந்த நெய்யே கொஞ்சம் இருக்குது. அதுலேயே இந்த கட் பண்ண பலாச்சொலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்ச கப்லேயே 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஒரு வாசத்துக்கும் அப்புறம் ஒரு கலருக்காக. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபுட் கலர் கூட எல்லோ கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி கட்டி இல்லாமல் உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். இந்த ரவை நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோன்னே நம்ம எடுத்து வச்ச 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பலாச்சொலையோட ஸ்வீட்டை பொறுத்து சர்க்கரையோட அளவு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோடனே மறுபடியும் நீர்த்து போய் இலகி கொடுத்துட்டு வரும். அப்படியே கிளறிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் சேர்ந்து கொடுத்துட்டு வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தோடனே டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக வேணுன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வேகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பலாச்சொலையோட வாசம் தான் நல்லா டாமினேட் ஆகுது. குங்குமப்பூ வாசமும் சேர்ந்து வருது. பலாச்சொலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் சேர்ந்து கொடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூவும் ஏலக்காய் பொடியும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். பாருங்க, எவ்வளோ சூப்பராக கலர் எதுவுமே போடல. அந்த குங்குமப்பூ அந்த பலாச்சொலையே நேச்சுரலாக ஒரு சூப்பரான எல்லோ கலர் கொடுத்துருக்கு. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான பலாப்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா? நீங்கள் பலாப்பழ கேசரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே அளவோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.